விருத்தாச்சலத்தில் கார் மோதி 3 பேர் உயிரிழந்த சோகம் நிகழ்ந்திருக்கிறது. பாத யாத்திரை சென்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். வரதராஜன்பேட்டையிலிருந்து மேல் நாரியப்பனூர் கிராமத்தில் உள்ள அந்தோனியார் ஆலயத்திற்கு பாத யாத்திரையாக சென்ற நிலையில் இந்த விபத்து என்பது நேரிட்டிருக்கிறது. இருதயசாமி, டெஸ்லா மேரி, சகாய மேரி ஆகியோர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கிறது. அமுதன், சார்லஸ் மற்றும் ரோஸ்லின் மேரி, ஆனந்தி ஆகிய 4 பேர் பலத்த காயமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. விருத்தாசலத்தில் பாத யாத்திரை சென்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். வரதராஜன்பேட்டையிலிருந்து மேல் நாரியப்பனூர் கிராமத்தில் உள்ள அந்தோனியார் ஆலயத்திற்கு இவர்கள் சென்றபோது இந்த சோகம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். 4 பேர் பலத்த காயமடைந்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. விருத்தாச்சலத்தில் பாத யாத்திரையாக சென்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. வரதராஜன்பேட்டையிலிருந்து மேல் நாரியப்பனூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்தோனியார் ஆலயத்திற்கு இவர்கள் சென்றிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் துரை இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வரதராஜம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த இருதயசாமி, செல்லா மேரி, சகாய மேரி, அமுதன், சார்லஸ், லுவாங்கோ, ரோஸ்லின் மேரி ஆகியோர் 10க்கும் மேற்பட்டோர் தங்களது ஊரிலிருந்து மேல் நாரிபனூர் கிராமத்தில் உள்ள அந்தோனியார் கோவிலுக்கு நடைபத யாத்திரை நேற்று இரவு அவர்கள் கிராமத்திலிருந்து சென்றனர். அப்பொழுது நடைபாதையை செல்லும் போது விருத்தாசலம் அருகே அவர்கள் சேலம் புறவழிச்சாலை ரயில்வே மேம்பாலம் அருகே நடந்து செல்லும் பொழுது அப்பொழுது விருத்தாச்சலத்திலிருந்து வேப்பூர் நோக்கி சென்ற கார் அவர்கள் மீது மோதியதில் இருதயசாமி, அவரது மகள் சகாயமேரி மற்றும் அதே கிராமத்தைச் சேர்ந்த செல்லாமேரி ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலே இறந்தனர். இதில் அமுதன், சார்லஸ், லுவாங்கோ, ரோஸ்லின் மேரி, ஆனந்தி ஆகிய 4 பேர் பலத்த காயம் ஏற்பட்டனர். பின்னர் அங்கு இருந்தவர்கள் இதனை கண்டு விருத்தாசலம் காவல்துறையினருக்கும் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் விருத்தாசலம் தீயணைப்பு துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களை மீட்டு விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஆனந்தி மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பாத யாத்திரையாக சென்றவர்கள் மீது கார் மோதி 3 பேர் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி செந்தில் துரை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.